நாங்கள் வாங்குற பணத்தை மட்டும் பார்க்குற எல்லோரும் நாங்கள் வர்ற கஷ்டத்தையும் கவலையும் யாரும் உணர்வதில்லை. வேலையெல்லாம் மூச்சு போட்டு கணக்கு சொல்லும்போது அண்ணா இவ்வளோ ஆகுதுண்ணா கொஞ்சம் பார்த்து கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டா அப்போ அண்ணனோட சுயரூபம் நம்மளுக்கு தெரியறக்க ஆரம்பிச்சிருது. தம்பி, எனக்கு இந்த டேப்பில் தண்ணி வரல, எனக்கு இங்கே தண்ணி போக மாட்டேங்குது, நீ பைப்பு இப்படி அடிச்சிட்ட அப்படி அடிச்சிட்ட அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லி நம்ம பணத்தை அத்தை போகிறவளையே அண்ணன் அவங்க குறியாக்குறாங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட என்ன எச்சா கேட்கலண்ணா, நாங்கள் செஞ்சது கூலி தானே கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புனால நம்ம கஷ்டத்தையும் கவலையும் சொன்னாலும் அண்ணனோட பாக்கெட்லேருந்து பணம் வரமாட்டேங்குதுன்னு அடம் பிடிக்குது. அப்போதான் ஏதோ ஒரு வழியா ஒரு சில ஆளுங்க சரி இந்த தம்பி இத்தனை கொடுக்க மாட்டேன், இத்தனை தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் சில ஆளுங்க இப்போ பணம் இல்லை தம்பி அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அந்த பணம் அதோடு போயே போச்சு. அப்புறம் போய் கேட்டா நீங்கள் செஞ்ச வேலைக்கு இதுவே போதும் போங்க தம்பி, உனி வந்தேன்னு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சியில் அடிச்ச மாதிரி நம்மளை திருப்பி காட்டி விட்டுருவார். எப்படித்தான் பொழைக்கிறதுன்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் நடந்தா நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.